மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேமான ரசிகன் மணி அண்ட் அவங்களோட ஒய்ஃபான தனுஷா 2 பேரும் வாழ்க்கையில் ஒரு புதுச்சை சாப்டரை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். தங்களோட குழந்தைய வரவேற்க அவங்க 2 பேரும் 5th மந்த் பேபி ஷவர் செலிப்ரேஷனாக ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் கல்ச்சர் படி 5th மந்த் வளகாப்பு இல்லை சீமந்தம்னு சொல்கிற இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு அழகான விஷயம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தனிஷாவுக்கு பேங்கிள்ஸ் போட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்து ஃப்ளவரோட அலங்கரித்து லவ்வும் பிளெஸிங்ஸும் ஷவர் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஒரு பொண்ணு அம்மாவை மாறி மாறி வர எமோஷனல் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்ம தமிழோட கல்ச்சர்னு சொல்லலாம். ஸோ அப்படி தமிழ் ட்ரெடிஷன் படி 5th மந்த் செலிப்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பயங்கரமாக இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் மணி அண்ட் தனிஷாவோட ஹாப்பினஸை பார்க்குறப்பவே தெரியுது இந்த ஸ்பெஷல் மூமெண்ட் எவ்வளோ மெமரபிளாக இருக்குன்னு. ஆல்ரெடி மணிக்கு கனின்னு ஒரு ஒய்ஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ஸ் இருந்து டைவர்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் தனுஷா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப்பில் குழந்தை எதுவுமே இல்லை. இப்போ தனுஷாவுக்கு குழந்தை அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில மாதங்களில் இவங்க லைஃப்பில் ஒரு புது குட்டி ஸ்டார் வரப்போகிறாங்க. ஸோ ரசிகன் மணி மற்றும் தனுஷாவுக்கு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி, சர்ஃப், டெலிவரி எல்லாம் நடக்கணும்னு நம்மளும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி தகவலுக்கு சினி ஸ்டாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Cinema, 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 cinema.